இப்போ அதிமுக தரப்புல ஒரு கடுமையான எதிர்ப்பு வரணும்ல சார். இப்போ ஈரோட்டில் பேசினப்ப கூட அண்ணாவையும் சரி எம்ஜிஆரையும் சரி அவங்க வந்து பொதுவானவங்க, நீங்க போய் அழுங்கங்கிறாரு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு, நீங்களாம் களத்திலேயே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருந்து இன்னைக்கு பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொந்தளிச்சு பேசியிருக்கணும். தாவேகா கூட்டணி பத்தி பேசினா எதிர்த்து ஒரு பேசி அதிமுக தொண்டர் எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாரு. அண்ணே மீச வச்ச ஆம்பளை யாரும் அதிமுக இல்லையா இப்ப? நான் என்னோட சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தேன். என்னோட ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க. 10 லட்சம் அதிமுக தொண்டர்கள் தங்கள் ஆதங்கத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. அதில் 10 லட்சம். அது ஒரு ஓப்பன் இது. ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க இருக்கு. அவர் பேசினது அதுக்கு எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு பாருங்க. 10 லட்சம் பேர். இப்போ என்ன சார் அதிமுக பாஜக கூட்டணி நினைக்கிறாங்க? கண்டிப்பா விஜய் கூட ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதா? உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியும்? நிச்சயமா விஜய் தனித்து தான் போட்டியிடுவார். எந்த கூட்டணிகளுக்குள்ள வரமாட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒரு மண்குதிரை என்பதை பாரதிய ஜனதா கட்சி உணர துவங்கி இருக்கிறாங்க.